நம்ம Class 8 Sanskrit New NCERT syllabus தீபகம் புக்கினுடைய லெசன் 3 தான் பார்க்க போறோம். திருத்தியக பாட்டக லெசனோட பேரு சுபாஷித ரசம் பீத்வா ஜீவனம் சஃபலம் குரு. சுபாஷிதம் சு பிளஸ் பாஷிதம். சு அப்படின்னா குட்னு அர்த்தம், பாஷிதம் அப்படின்னா சேயிங்ஸ். ஸோ நல்ல சேயிங்ஸ், நல்ல வார்த்தைகள், நல்ல பழமொழிகள்னு சொல்லுவாங்களே, நல்ல வார்த்தைகள். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செயின்ஸு, லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல குட் சேயிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சுபாஷித ரசம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த குட் சேயிங்ஸினுடைய எசன்ஸ், அதாவது அதனுடைய மெசேஜஸை பீத்வா அப்படின்னா இந்த இடத்துல குடிச்சுக்கிட்டு அர்த்தம் கிடையாது, அதை எடுத்துக்கிட்டு ஜீவனம் சஃபலம் குருனோட லைஃப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சக்ஸஸ் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுபாஷிதம் ரசம் பீத்வா ஜீவனம் சஃபலம் குரு. பிதாமகி ஏகாம் நூதனம் கதாம் கதையது. ஸோ இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க பாட்டிக்கிட்ட என்ன கேட்குறாங்க, பிதாமகி கிராண்ட் மதர் பாட்டி, ஏகாம் நூதனாம் கதாம் கதையது, எனக்கு ஒரு புது கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வத்சே त्वं प्रतिदिनं तु कथां शृणोषि अद्य நீதி ஸ்லோகான் ஸ்ருணு. வத்சே குழந்தை, நீ என்ன பண்ற, எப்பயுமே துவம் பிரதிதினம் நீ டெய்லியுமே கதை தான் கேட்குற. கதாம் ஸ்ருணோஷி அத்ய இன்னைக்கு நீதி ஸ்லோகான் ஸ்ருணு, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நீதி ஸ்லோகங்கள் நிறைய கேளு அப்படின்னு சொல்றாங்க. நீதி ஸ்லோகாக என்னோட கேட்டால் நீதி ஸ்லோகமா அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது மாரல் ஸ்லோகமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆம் நீதி ஸ்லோகாக, நீதி ஸ்லோகாக நாம் சுபாஷிதானி, அந்த நீதி ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, மாரல் வேல்யூ சொல்லித்தரக்கூடிய ஸ்லோகங்களுடைய பேர் தான் சுபாஷிதானி அப்படின்னு சொல்றாங்க. கிம் நாம் சுபாஷிதானி, என்ன பேரு, சுபாஷிதானின்னா என்ன பேரு, ப்ராவர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுஷ்டு பாஷிதானி இதி சுபாஷிதானி அர்த்தாத் சோபனானி வச்சனானி. சுஷ்டு அப்படின்னா வெல் ஸ்போக்கன் அர்த்தம், நல்லா பேசக்கூடிய, நல்ல மாரல் இருக்கக்கூடிய. பாஷிதானி வேர்ட்ஸ். இதி சுபாஷிதானி அர்த்தாத் இதுதான் சுபாஷிதானி, மீனிங் சோபனானி வச்சனானி, அதாவது ரொம்ப அழகா அர்த்தம் கொடுக்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள்னு அர்த்தம். தானி சர்வதா ஜனானம் ஹிதாய பவந்தி. ஸோ இந்த சுபாஷிதானி என்ன பண்ணும் அப்படின்னா தானி சர்வதா ஜனானம், ஸோ இந்த வார்த்தைகள் தான் எல்லா பீப்புளுக்குமே, எல்லா ஜனங்களுக்குமே ஹிதாய பவந்தி. ஹிதாய அப்படின்னா வெல்ஃபேருக்காக, அவங்களுடைய நல்லதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. சுபாஷித பட்டனேன கஹ லாபக. ஸோ அந்த குழந்தை என்ன கேட்குறாங்க, இந்த சுபாஷிதம் நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. சுபாஷித பட்டனேன ஆதர்ஷ மானவ ஜீவன நிர்மாணாய பிரேரணா பிராப்யதி. ஸோ சுபாஷிதம் படிக்கிறதுனால உனக்கு என்ன பிரேரணா, என்ன இன்ஸ்பிரேஷன், உனக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னா, சுபாஷிதம் படிக்கும்போது உன்னை அது என்ன எதுக்கு இன்ஸ்பயர் பண்ணும், ஆதர்ஷ மானவ ஜீவன், அதாவது ரொம்ப ஐடியலான ஹியூமன் லைஃப், நிர்மாணாய உன்னுடைய லைஃப்பை நீ வந்து நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அந்த சுபாஷிதம் உன்னை இன்ஸ்பயர் பண்ணும். மானவ ஜீவனஸ்ய சுகாய சமிர்தயே ச சுபாஷிதானாம் பட்டனஸ்ய அவசியக்தா அஸ்தி. மானவ ஜீவனஸ்ய அதாவது ஹியூமன் லைஃபுக்கு சுகாய சமிர்தயே, ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி உனக்கு ஹியூமன் லைஃப்ல தேவை அப்படின்னா சுபாஷிதானம் பட்டனஸ்ய அவசியக்தா அஸ்தி. சுபாஷிதானம் நீ படிக்கணும் அப்படின்றது அவசியமான ஒன்று. யஹ சுபாஷிதானி படித்வா காரியக்ஷேத்ரே தஸ்ய ஞானஸ்ய பிரயோகம் கரோதி சஹ பகூன் லாபம் பிராப்னோதி. யஹ யார் ஒருவன் சுபாஷிதானி படித்வா, சுபாஷிதானியும் படிச்சுட்டு அந்த ப்ராப்ஸ் எல்லாம் படிச்சுட்டு காரியக்ஷேத்ரே அதாவது அவனுடைய ஒர்க்ல அந்த நாலேஜை அப்ளை பண்றான், தஸ்ய ஞானஸ்ய பிரயோகம் கரோதி அந்த நாலேஜ் அவனோட ஒர்க்ல அப்ளை பண்றான் அப்படின்னா சஹ பகூன் லாபான் பிராப்னோதி, அவன் நிறைய பெனிஃபிட்ஸை வந்து அடைவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, அஹோ சுந்தரம் எதி ஏவம் தர்ஹி அகம் நூனம் சுபாஷிதானி பட்டிஷ்யாமி. ஸோ இவ்வளோ விஷயத்தை கேட்டவொடனே அஹோ சுந்தரம், அப்படியா
இது கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எதி ஏவம் தர்ஹி அப்படி இருக்குதுன்னா இப்பயே அகம் நூனம் சுபாஷிதானி படிஷ்யாமி, நான் இப்பவே நூனம் அப்படின்னா டெஃபினெட்லின்னு அர்த்தம். டெஃபினட்டா நான் சுபாஷிதானி படிக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். சுபாஷிதானி ஸ்வகர்த்தவ்யஸ்ய அகர்த்தவ்யஸ்ய ச விஷயே ஸ்பஷ்டதயா மார்கதர்ஷனம் குர்வந்தி. ஸோ இந்த சுபாஷிதானி என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க பாருங்க பாட்டி. ஸ்வகர்த்தவ்யஸ்ய அதாவது யாரு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாது. ஒன் ஷுட் டூ அண்ட் நாட் டு டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்வகர்த்தவ்யஸ்ய அகர்த்தவ்யஸ்ய ச விஷயே ஸ்பஷ்டதயா மார்கதர்ஷனம் குர்வந்தி. மார்கதர்ஷனம்னா கைடன்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கிளியராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குது. எதுக்கு? டூ அண்ட் டோன்ட்ஸ்க்கு. லைஃப்பில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரொம்ப கிளியராக ஒரு நாலேஜ் கொடுக்குது இந்த சுபாஷிதானி. அதஹ சர்வே அவசியம் சுபாஷிதானி படந்து, அதனால எல்லாரும் கண்டிப்பா சுபாஷிதானி படிக்கணும்னு சொல்றாங்க. தானி படித்வா சர்வே ஜீவனஸ்ய ரகசியம் அவகச்சந்து ஜீவனம் சுகமயம் ச குர்வந்து. தானி படித்வா அந்த சுபாஷிதானியை படிச்சு சர்வே ஜீவனசிய எல்லாரும் லைஃபினுடைய ரகசியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவகச்சந்து அப்படின்றது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஜீவனம் சுகமயம் ச குர்வந்து, அதே மாதிரி இந்த லைஃபை என்ன ஆக்கணும், ரொம்ப சந்தோஷமா ஆக்கணும் இந்த சுபாஷிதானியை படிச்சு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராப் கொடுத்துருக்காங்க, ஒரு சுபாஷிதானி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதச்சேத்தக கொடுத்துருக்காங்க. பதச்சேத்தகனா என்னது? நம்ம லாஸ்ட் சுபாஷிதானி லெசன்லயே பார்த்தோம். பதச்சேத்தக அப்படின்னா அந்த வேர்ட்ஸை உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்வயகன்றது ப்ரோஸ் ஆர்டர். இப்போ நம்மளுக்கு இருக்கிற சுபாஷிதானி பொயட்டிக் ஆர்டரில் இருக்கும். அது ப்ரோஸ் ஆர்டரில் பிரித்து படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அது அர்த்தம் புரியும். அதுக்கப்புறம் பாவார்த்தக கொடுத்துருக்காங்க, மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுபாஷிதானி ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்க்கலாம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். காயந்தி தேவாக கில கீதகானி தன்யாஸ்து தே பாரத பூமி பாகே ஸ்வர்க ஆபவர்க ஆஸ்பத் மார்க பூதே. ஸோ இதை எப்படி பிரித்து படிக்கணும் பாருங்க. ஸ்வர்க இந்த இடத்துல கூட கொடுக்கல பதச்சேத்தில், இன்னும் நீங்கள் பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வர்க ஆபவர்க ஆஸ்பத் மார்கே பூதே பவந்தி பூயः புருஷாः சுரத்வாத். ஸோ இந்த பதச்சேத்து பார்க்கலாம். காயந்தி தேவாக கில கீதகானி தன்யாஸ்து அப்படின்றது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. தன்யாக து தே பாரத பூமி பாகே ஸ்வர்காபவர்காஸ்பத். ஸோ இதை எப்படி பிரிக்கணும்? ஸ்வர்க ஆபவர்க ஆஸ்பத் மார்க பூதே பவந்தி பூயः புருஷாः சுரத்வாத். அன்வயக பாருங்க. பாரத பூமி பாகே ஏ பவந்தி தே தன்யாக. பாரத பூமியில நம்மளுடைய பாரத பூமி நம்மளுடைய கண்ட்ரியான இந்தியாவில் ஏ பவந்தி யாரெல்லாம் பிறந்திருக்கோமோ, அதாவது நம்ம எல்லாரையும் தான் சொல்றாங்க, யாரெல்லாம் பிறந்திருக்கோமோ தே தன்யாக அவங்க பிளஸ் பண்ணப்பட்டவங்க, பிரைஸ் வர்த்தியான பர்சன் தான் இந்திய பூமியில பிறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும். பாரத பூமி பாகே ஏ பவந்தி தே தன்யாக இதி தேவாக கீதகானி காயந்தி கில். இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள், கடவுளே என்ன பண்றாங்க, பாரத பூமியில பிறந்தவங்க ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவங்க அப்படின்ற அந்த பாட்டை பாடுறாங்க. கீதகானி காயந்தி கில், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. ஸ்வர்கா அபவர்கா ஆஸ்பத், அதாவது ஸ்வர்க்கம் ஹெவன், ஆபவர்க அதாவது மோக்ஷம், ஆஸ்பத் லிபரேஷன் சொல்லுவாங்களே. ஸ்வர்க்கம் ஹெவன் அண்ட் லிபரேஷன், மார்க பூதே. ஸோ அந்த பாதையை நம்மளுக்கு காட்டக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத பூமி பாகே. ஸ்வர்கா அபவர்கா ஆஸ்பத் மார்க பூதே பாரத பூமி பாகே து தேவாக சுரத்வாத். ஸோ அதுக்கு தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கடவுளே என்ன நினைக்கிறாங்கன்னா சுரத்வாத், அந்த டிவினிட்டி அவங்களுடைய அந்த கடவுள்
அப்படின்ற அந்த தெய்வ தன்மையை விட்டுட்டு பூயக புருஷாக பவந்தி மனிதனா இந்த பூமியில வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ற பாவார்த்த பாருங்க. ஏ மானவாக அஸ்யாம் பாரத பூமௌ ஜன்ம பிராப்னுவந்தி தே தன்யாக இதி பாரத பூமே குணகானம் தேவாக குர்வந்தி. ஸோ இந்த பாரத பூமியை பற்றி குணகானம் பெருமையை பற்றி தேவர்கள் என்ன பாடுறாங்க, கடவுள்கள் என்ன பாடுறாங்க அப்படின்னா, ஏ மானவாக ஏ மனிதர்களே அஸ்யாம் பாரத பூமௌ ஜென்ம பிராப்னுவந்தி இந்த பாரத பூமியில பிறந்த நீங்கள் தே தன்யாக நீங்க பிளஸ் பண்ணப்பட்டவங்கள் இதி பாரத பூமே குணகானம் தேவாக குர்வந்தி. அத்தக வயம் சர்வே பாரதியாக பாக்கியசாலினஹ ஸ்ம. அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க, நம்ம எல்லாரும் பாரத மக்களா பிறந்த நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள், ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, லக்கா இருக்கக்கூடிய பர்சன் சொல்றாங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷதி பிராப்யே மார்கபூதே அஸ்மின் பூகண்டே தேவாக அப்பி தேவத்வம் விஹாய மனுஷ்ய ரூபேன ஜென்ம கிரகணார்த்தம் அபிலாஷயந்தி. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்தஹ வயம் சர்வே பாரதியாக பாக்கியசாலினஹ ஸ்ம. தர்ம அர்த்த காம மோக்ஷதி பிராப்பியே, அதாவது நம்மளுடைய இந்த கண்ட்ரியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த லிபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோக்ஷம் ஆதி பிராப்பியே. ஸோ இது எல்லாமே பிராப்தமா இருக்கிறவங்க நம்ம தான் அப்படின்னு சொல்றாங்க. பிராப்தமா இருந்து மார்க்க பூதே அந்த ஒரு மார்க்கத்தை நமக்கு காட்டக்கூடியது நம்மளுடைய பாரத பூமி. அஸ்மின் பூகண்டே இந்த மாதிரியான நம்மளுடைய இந்த லேண்டில் இந்த பாரத பூமியில தேவாக அபி தேவத்வம் விஹாய கடவுள் கூட அவங்களுடைய தேவத்வம் அதாவது டிவினிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ தன்மையை விஹாய விட்டுட்டு மனுஷ்ய ரூபேன ஜென்ம கிரகணார்த்தம் அபிலாஷயந்தி. ஸோ மனுஷ ரூபமா பிறக்கணும், இந்த பாரத பூமியில பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கூட என்ன பண்றாங்கன்னா அபிலாஷயந்தி, அவங்க கூட ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி புண்ணியம் செய்ததான் நம்மளுடைய பாரத பூமி. இந்த பாரத பூமியில பிறந்த நம்ம எல்லோருமே ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவங்க அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. செகண்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். குணி குணம் வேதி ந வேதி நிர்குணः பலி பலம் வேதி ந வேதி நிர்பலः பிகோ வசந்தஸ்ய குணம் ந வாயசः கரீச்ச சின்ஹஸ்ய பலம் ந மூஷகः. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகன் இது. இதோட பதச்சேத்தை பார்க்கலாம். குணி குணாம் வேதி ந வேதி நிர்குணः பலி பலம் வேதி ந வேதி நிர்பலः. பிகோ அப்படின்றது வந்து பிகஹ வசந்தஸ்ய குணம் ந வாயசः கரி ச சிம்ஹஸ்ய பலம் ந மூஷகः. ஸோ இதில் என்ன சொல்றாங்க, அன்வய வச்சு பார்க்கலாம். குணி குணம் வேதி அதாவது நல்ல குணம் உடையவர்களுக்கு நல்ல குணமுடைய மற்றொரு மக்களை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. குணி குணம் வேதி, ஸோ நல்ல குணமுடைய மக்கள் அவங்கள மாதிரியே நல்ல குணமுடைய மக்களை தெரிஞ்சுக்குவாங்க, யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நிர்குணஹ ந வேதி குணம் ந வேதி அதாவது வித்தவுட் வர்ச்சு நல்ல குணங்கள் இல்லாத அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள் இருக்கிற மக்களை ஐடென்டிஃபை பண்ணவே தெரியாது. நிர்குணஹ குணம் ந வேதி. பலி பலம் வேதி அதே மாதிரி தான் பவர்ஃபுல்லான பீப்புள், ஸ்ட்ராங்காக இருக்கிற பீப்புள் வந்து இன்னொரு ஸ்ட்ராங்காக இருக்கிற பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நிர்பலஹ பலம்னா வேதி, யார் ஒருத்தனும் வீக்காக இருக்கானோ அவனுக்கு பலமாக இருக்கிறவனுடைய பலம் பற்றி தெரியாது, ஐடென்டிஃபை பண்ண மாட்டான். ஸோ இதுக்கு எதை கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிக்கஹ அதாவது குக்கு பேர்டு இருக்கு இல்லையா, நம்ம குயில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குக்கு பேர்டு என்ன பண்ணும், வசந்தசிய குணம் வேதி இந்த வசந்த காலத்தினுடைய குணத்தை தெரிந்து அது அதற்கேற்ற மாதிரி அந்த ஒரு சவுண்ட் வந்து அது கொடுக்கும், ரொம்ப அழகான சத்தத்தை கொடுக்கும். பிக்கஹ வசந்தசிய குணம் வேதி. வாயசக வேறஸ் க்ரோ இருக்கு இல்லையா, காக்கா இருக்கு இல்லையா, வசந்தசிய குணம் நா வேதி, அதுக்கு வந்து வசந்தம் வந்தது அப்படின்லாம் தெரியாது, அது அதே மாதிரியான ஒரு கரைக்கிற சவுண்டை தான் அது கொடுக்கும். கரி இந்த இடத்துல ஸ்ட்ராங் பர்சனை பத்தி சொல்றாங்க. கரி அப்படின்னா எலஃபண்ட் அர்த்தம். கரீச்ச சின்ஹஸ்ய பலம் வேதி, அதுக்கு சிங்கத்துடைய பலம் தெரியும். மூஷகஹ வேறஸ் இந்த
மவுஸ் இருக்கு இல்லையா, எலி இருக்கு இல்லையா, அதுக்கு சிங்கத்தினுடைய பலம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால பாவார்த்தம் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ நல்ல பர்சனுக்கு வந்து நல்ல பர்சனுடைய குணம் தெரியும், கெட்டவங்களுக்கு நல்லவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங் பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியும், வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங் பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுக்கு வந்து அவங்க குக்கு, க்ரோ, எலஃபண்ட் அண்ட் மவுஸ் இதை வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாவார்த்த பாருங்க. குணவான் ஜனஹ அந்யேஷாம் சத்குணான் ஞாத்தும் சக்னோதி. குணவான் ஜனஹ, எ வர்ச்சுவஸ் பர்சன் வந்து இன்னொரு சத்குணஹ, இன்னும் நல்ல குணமுடைய அந்த பர்சனை ஞாத்தும் சக்னோதி, ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஏபிளா இருப்பாங்க. பரந்து குணஹீன் ஜனஹ அப்பரேஷாம் சுகுணான் அவகந்தும் சமர்த்தக நா பவந்தி. ஸோ அதே மாதிரி தான் குணஹீன் ஜனஹ, குணம் நல்ல குணம் இல்லாத அந்த ஜனஹ அப்பரேஷாம் சுகுணான், ஸோ மற்றொரு நல்ல குணமுடைய அவகத்தும் சமர்த்தக நா பவதி, அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏபிளா இருக்க மாட்டாங்க. பலவான் ஜனஹ யதா அந்யேஷாம் பலம் ஞாத்தும் சக்னோதி, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் மற்றவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ததா பலரஹிதஹ ஜனஹ, பலம் இல்லாத அந்த ஜனஹ அந்யேதா பலம் ஞாத்தும் ந சக்னோதி, மற்ற ஒரு பலம் இருக்கிற பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், வசந்த காலே ஆகதே பிகஹ வசந்தஸ்ய குணானு ரூபம் குஹுதானாம் கரோதி. ஸோ வசந்த காலம் வரும்போது இந்த குயில் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வசந்தம்ன்றது ரொம்ப பிளசண்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த குணத்தை தெரிஞ்சு அழகான அந்த ஒரு சவுண்டை கொடுக்குது. குஹுதானாம்னா அந்த ஒரு சவுண்ட் எழுப்புது. பரந்து காக்கக மதுரம் காத்தும் நா சக்னோதி, ஆனால் காக்காவால் அந்த மதுரமாக பாடுறதுன்றது முடியாது. கஜஹ பசுராஜ சிம்ஹஸ்ய பலம் ஜானாதி கிந்து மூஷகஹ தஸ்ய பலம் ஞாத்தும் நா பாரயதி. அதே மாதிரி தான் கஜஹ, எலஃபண்ட்டுக்கு வந்து அனிமல்ஸுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய பலம் தெரியும், ஆனால் மவுஸ்க்கு வந்து அதனுடைய பலம் தெரியாது. அத்தஹ யோகியஹ ஏவ மகத்துவ ஞாத்தும் சமர்த்தோ பவதி ந அயோக்கியஹ. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, யோகியஹ, யார் ஒருத்தர் வர்தி பர்சனாக இருக்காங்க, ரொம்ப குவாலிஃபைடு பர்சனாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும், அந்த நாலேஜினுடைய இம்பார்ட்டன்ஸும் தெரியும். ந அயோக்கியஹ, யார் ஒருத்தனுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையோ, அவனே குவாலிஃபைடாக இல்லாதப்ப அவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸும் தெரியாது அப்படின்றத இந்த செகண்ட் ஸ்லோகனில் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம், தரவஹ பலோ உத்கமைஹி நவாம்புபிர் தூர விளம்பினோ கணாஹ அனுததாக சத்புருஷாக சமிருத்திபிஹி ஸ்வபாவ ஏவைஷ பரோபகாரினா. அதோட பதச்சேத்து பார்க்கலாம். பவந்தி நம்ராஸ்தரவஹ, அப்ப நம்ராஹ தரவஹ, தரவஹனா ட்ரீஸ்ன்னு அர்த்தம். நம்ராஹ தரவஹ பலோ உத்கமைஹி, பலோ உத்கமைஹி, இந்த லைன் எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. நவாம்புபிர் தூர விளம்பினோ, நவாம்புபிஹி தூர விளம்பினஹ கணாஹ அனுததாக சத்புருஷாக சமிருத்திபிஹி ஸ்வபாவ ஏவைஷ, அப்படின்றது ஏவ ஏஷக பரோபகாரினா. அன்வயக பாருங்க. தரவஹ பலோத்கமைஹி நம்ராஹ பவந்தி. தரவஹ அப்படின்னா ட்ரீஸ்ன்னு அர்த்தம். மரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, பலோ உத்கமைஹி, பலோ உத்கமைஹி, பல உத்கமைஹி, நிறைய பழங்கள் நிறைஞ்சு இருக்கும்போது. ஸோ எப்போ வந்து மரங்கள்கிட்ட நிறைய பழங்கள் இருக்கோ, அதுக்கான சீசன் இருக்கும்போது நிறைய பழங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் பலோ உத்கமைஹி நம்ராஹ பவந்தி, அது ரொம்ப நம்ராக அப்படின்னு ஆக்சுவலாக பொலைட்டுன்னு அர்த்தம். ஆனால் மரங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே பெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஃப்ரூட்ஸினுடைய வெயிட்டால் அப்படியே பெண்ட் ஆகி இருக்கும்ல, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. தரவக ஃபலோத்கமைஹி நம்ராக பவந்தி, அந்த பெண்டை தான் இந்த இடத்துல நம்ம பொலைட்டுன்னு எடுத்துக்கோம். கணாக நவாம்புபிஹி தூர விளம்பினக பவந்தி. அதே மாதிரி கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அது நவாம்புபிஹி அப்படின்னா when it is filled with water, அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர். நவாம்புபிஹி அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரால் நிறைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது, மழை மேகமாக சேர்ந்து அப்படியே ரொம்ப கீழே இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறாங்க தூர விளம்பினக, ரொம்ப கீழே வந்து இருக்கும். பவந்தி
சத்புருஷாக குட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதே மாதிரி தான். சமிருத்திபிஹி அனுததாக பவந்தி, ரொம்ப அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அவங்க கிட்ட இருக்கும்போது அனுததாக பவந்தி, ரொம்ப பொலைட்டா அவங்க இருப்பாங்க. பரோபகாரினாம் ஏஷ ஏவ ஸ்வபாவக. ஸோ அவங்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அவங்களுடைய நேச்சரே வந்து பரோபகாரினாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய நேச்சர். இந்த இடத்துல குட் பீப்புள், அதாவது பரோபகார் பண்ணக்கூடிய அந்த பீப்புளை மரத்துக்கும் கிளவுட்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பாவார்த்த பாருங்க. சமயானுசாரம் விரக்ஷேஷு பலானி ஜாயந்தே. ஸோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷனை மீன் பண்ணுறாங்க. விரக்ஷேஷு பலானி ஜாயந்தே, மரங்கள் நிறைய பழங்கள் கொண்டு இருக்கும். பலபாரேன தே விரக்ஷாக நம்ராக பவந்தி. பலபாரேன, அந்த பழங்கள் நிறைய இருக்கும்போது அதனுடைய பாரம், அதனுடைய வெயிட்டால் அது என்ன ஆகும்னா மரங்கள் நம்ராக பவந்தி, ரொம்ப பவ் பண்ணியிருக்கும், ரொம்ப பொலைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ததைவ, தத் பிளஸ் ஏவ, அதே மாதிரி தான். நவஜலைஹி பரிபூரணாக மேகாக. நவஜலைஹி, ஃப்ரெஷ் வாட்டரால் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மேகம் அவந்தாக பவந்தி. அவனத்தாக அப்படின்னா லோயரா இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும் அந்த மழை மேகம். பூமியும் பிரதி ஆயாந்தி விருஷ்டம் ச குருவந்தி. அதே மாதிரி என்ன பண்ணும், பூமி கிட்ட வந்து, பூமியும் பிரதினா பூமிக்கு, ஆயாந்தி பூமி கிட்ட வந்து, விருஷ்டம் ச குருவந்தி மழையும் தரக்கூடியது அந்த மழை மேகம். அஸ்மின் சன்சாரே பகவஹ பரோபகாரினா ஜனாக சந்தி. இதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த பூமியிலும் பகவஹ நிறைய பரோபகாரினக ஜனாக சந்தி, பரோபகார் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. பரோபகார் அப்படின்னா மற்றவங்களுடைய, அதாவது அவங்களுடைய நன்மையை விட மற்றவங்களுடைய நன்மையை யோசிக்கிறவங்க தான் பரோபகாரி. பரோபகாரினா ஜனாக சந்தி. ஸ்வ சமிருத்தி காலே த ஔதத்யம் ந பிரகடயந்தி. ஸோ ஸ்வ சமுர்த்தி காலே, அவங்க ரொம்ப செழிப்பா, அதாவது அபெண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அவங்க இருக்கும்போது அந்த சமயத்துல கூட அவர்கள் தே ஔதத்யம் ந பிரகடயந்தி, அதாவது அரகண்டா இருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட நிறைய வெல்த் இருக்குன்ற அந்த அரகன்ஸ் அவங்க கிட்ட இருக்காது. தே சஹிருதாய வினமராக ச சந்தக, அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கைண்ட் அண்ட் ஹம்பிளா அவங்க இருப்பாங்க. சதைவ பரோபகாராய யத்னஷீலாக பவந்தி, எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த வேலையில் அவங்க ஈடுபாடாக இருப்பாங்க. தே பரோபகாரம் விரத ரூபேன தாரியந்தி, அவங்க பரோபகாரம் அப்படின்ற அந்த செயலை, மற்றவங்களுக்கு உதவுற அந்த செயலை விரத ரூபேன, ஒரு விரதமாக அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஒரு விரதம் போல, ஒரு ப்ராமிஸ் போல அவங்க அதை கடைபிடிப்பாங்க. உக்தம் ச வியாச மகரிஷினா பரோபகாராக புண்ணியாய பாப்பாய பரபீடனம். ஸோ இதுதான் வந்து உக்தம், ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாச மகரிஷி. எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா பரோபகாராக புண்ணியாய. ஸோ பரோபகாரம் புண்ணியம் தரக்கூடியது, பரபீடனம் பாப்பாய. பரபீடனம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் விளைவிக்கிறது, மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, வார்த்தையாலேயோ செயலாலேயோ. பரபீடனம், மற்றவங்களுக்கு நம்ம எதெல்லாம் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ், அன்ஃபேர் நம்ம இருக்கோமோ அது எல்லாமே பாப்பாய, பாவமாக நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி வியாச மகரிஷி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கும் அவர் சொன்னதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் உக்தம் ச. ஸோ கரெக்டாக சொல்லப்பட்டது என்னன்னா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யதா சதுர்பிஹி கனக்கம் பரீட்சியதே நிகர்ஷன சேதன தாபதாடனைஹி ததா சதுர்பிஹி புருஷः பரீட்சியதே குலேன ஷீலேன குணேன கர்மனா. ஸோ இதில் பதச்சேத்தக பாருங்க. யதா சதுர்பிஹி கனக்கம் பரீட்சியதே நிகர்ஷன சேதன தாபதாடனைஹி ததா சதுர்பிஹி புருஷः பரீட்சியதே குலேன ஷீலேன குணேன கர்மனா. இதோட அன்வயக பார்க்கலாம். யதா நிகர்ஷன சேதன தாப தாடனைஹி சதுர்பிஹி உபாயைஹி கனக்கம் பரீட்சியதே. ஸோ கனக்கம் அப்படின்னா என்னது, கோல்டுன்னு அர்த்தம். இந்த கோல்டை சதுர்பிஹி பரீட்சியதே, அதாவது 4 டெஸ்டால அது நல்ல கோல்டா, கரெக்டான கோல்டான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி நிகர்ஷன, எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து ரப் பண்ணி பார்ப்பாங்க.
சேதன அப்புறம் கட் பண்ணி பார்ப்பாங்க. தாபதாடனைஹி, தாப அப்படின்னா அதை வந்து ஒரு பொருளால் வச்சு ஹிட் பண்ணி பார்க்கறது. ஸோ அதை வந்து தட்டி பார்ப்பாங்களே. இது மாதிரி 4 விதமான டெஸ்டிங் இருக்குது. சதுர்பிகி உபாயகி, உபாயகினா டெஸ்ட் பண்ணுறது. கணக்கம் பரீட்சத்தை. ஸோ எப்படி கோல்டை நம்ம இந்த மாதிரி 4 விதமான டெஸ்ட்டால் டெஸ்ட் பண்ணுறோமோ, ததா குலேன ஷீலேன குணேன கர்மனாச்ச சதுர்பிகி புருஷக பரீட்சதி. இதே மாதிரி ஒரு 4 டெஸ்ட் ஒரு நல்ல மனிதனுக்கும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலேன நல்ல குலத்தில் பிறந்திருக்கானா, ஷீலேன பை நேச்சர் அவனோட குணங்கள் எப்படி இருக்கு, நல்ல குவாலிட்டியோட இருக்கானா, குணேன அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கு, கர்மனா அவனுடைய டீட்ஸ் அவனுடைய வேலைகள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி 4 டெஸ்டால ஒரு மனிதனையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இந்த பாவார்த்த பாருங்க. ஸ்வர்ணகாரக ஸ்வர்ணஸ்ய சுத்ததாம் ஆகலயிதும் ஆதௌ நிகஷ பிரஸ்தரே நிகர்ஷனம் கரோதி. ஸோ ஒரு ஸ்வர்ணக்கார கோல்ட் ஸ்மித் என்ன பண்றாரு, ஸ்வர்ணஸ்ய சுத்ததாம் ஆகலயிதும் அதனுடைய பியூரிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு, அசஸ் பண்றதுக்கு, ஆதௌ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா நிகஷ பிரஸ்தரே, அதாவது ஒரு வெயிங் ஸ்டோன் இருக்கு, அது ஒரு ஸ்டோன், வெயிங் ஸ்டோன், அது ஒரு ஸ்டோன் தான். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிகர்ஷனம் கரோதி, ஃபர்ஸ்ட் ரப் பண்ணுறாரு. ததனந்திரம் தஸ்ய ஸ்வர்ணஸ்ய கர்த்தனம் கரோதி, அதுக்கப்புறம் அந்த கோல்டை வந்து ஷீர் பண்ணுறாரு, கட் பண்ணி பார்க்குறாரு. ததஹ அக்னினா தாகயதி, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அதை நெருப்பில் காட்டுறாரு. அந்தே ஸ்வர்ணகண்டே பிரகாரம் கரோதி, நெருப்பில் காட்டினதுக்கப்புறம் அதை நல்லா தட்டி பார்க்குறாரு. அதுதான் தாப தாடைஹி, நெருப்பில் காட்டி அதை தட்டி பார்க்குறது. ஏபிஹி சதுர்பிஹி பிரகாரைஹி பரீட்சைய ஸ்வர்ணஸ்ய பூர்ண சுத்ததாம் கியாத்தும் சக்னோதி. இந்த மாதிரியான 4 டெஸ்டால ஒரு கோல்டினுடைய பியூரிட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ததைவ, தத் பிளஸ் ஏவ ததைவ, அதே போலதான் புருஷக அப்பி சதுர்பிஹி உபாயஹி பரீட்சைனீஹ. அதே மாதிரி ஒரு மனிதனை டெஸ்ட் பண்றதுக்கு 4 டெஸ்ட் இருக்கு. பரீட்சணீய யதா கஸ்மின் பரிவாரே அயம் ஜனஹ ஜன்ம அலபத். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த குலத்தில் எந்த ஒரு ஃபேமிலியில் அவர் பிறந்திருக்காரு. ஜனஹ ஜன்ம அலபத். தஸ்ய சுபாவக கீதிருஷாக அஸ்தி, அவருடைய சுபாவம் எப்படி இருக்கு, அவருடைய டெம்பரமெண்ட் எப்படி இருக்கு. சஹ கீதிருஷைஹி குணைஹி யுக்தஹ அஸ்தி, என்ன மாதிரியான குணங்கள் அவங்கிட்ட இருக்கு. புனக சஹ கேன கர்மனா சர்வத்திர சமாதிருதஹ பவந்தி. ஸோ எந்த குணங்களால அவன் மற்றவங்களால மதிக்கப்படுறான், மற்றவங்க அவனுடைய எந்த குணத்தால மற்றவங்க அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதி ஏஷு நிகஷேஷு பரீட்சைய ஏவ தஸ்ய வியக்தித்வம் கியாத்தும் சக்கியதே. ஸோ இந்த மாதிரியான 4 டெஸ்டால நிகஷேஷு அப்படின்னா இந்த ஒரு கிரைட்டீரியாவால, இந்த கிரைட்டீரியாவெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனுடைய பர்சனாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏஷு நிகஷேஷு பரீட்சை, இந்த கிரைட்டீரியாவை டெஸ்ட் பண்ணி அவனுடைய பர்சனாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். அஷ்டௌ குணாஹ புருஷம் தீபயந்தி பிரக்யா ச கௌல்யம் ச தமஹ ஸ்ருதம் ச பராக்கிரம ச அபஹுபாஷிதா ச தானம் யதா சக்தி கிருதஞதா ச. ஸோ பதச்சேதக பாருங்க. அஷ்டௌ குணாஹ புருஷம் தீபயந்தி பிரக்யா ச கௌல்யம் ச தமஹ ஸ்ருதம் ச பராக்கிரமஹ ச அபஹுபாஷிதா ச தானம் யதாசக்தி கிருதஞதா ச. ஸோ இதோட அன்வயக பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பிரக்யா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு எதை பற்றி சொல்கிறாங்க, பிரக்யா. பிரக்யா அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ், ரொம்ப அறிவு கூர்மையாக இருக்கிறது. கௌல்யம், கௌல்யம் அப்படின்னா பர்த் இன் அ குட் ஃபேமிலி, ஸோ நல்ல ஃபேமிலியில் பிறந்திருக்கவங்களா இருக்கணும். தமஹ, தமஹ அப்படின்னா கண்ட்ரோல் ஓவர் சென்சஸ், உன்னுடைய சென்சஸ், கோபமாக இருந்தாலும் ஒரு ஆசையாக இருந்தாலும், ஸோ ரொம்ப என்ன ஒரு எமோஷனாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ருதம். ஸ்ருதம் அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது வேதங்கள் சாஸ்திரங்களுடைய நாலேஜ் இருக்கிறவங்க. பராக்கிரமக, நெக்ஸ்ட் பராக்கிரமக கொடுத்துருக்காங்க, அதாவது ரொம்ப பிரேவாக இருக்கிறது. அண்ட் தென்
அபஹுபாஷிதா. அபஹுபாஷிதா அப்படின்னா கொஞ்சமா பேசணும், அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதான் அபஹுபா எலகுவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அபஹுபாஷிதா. யதாசக்தி தானம். யதாசக்தி தானம்னா உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி சேரிட்டியும் பண்ணணும், தானமும் பண்ணணும். கிருதஞ்ஞதா கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 8 குவாலிட்டி நம்ம படிச்சிருக்கோம். பிரக்யா, கௌல்யம், தமஹ, ஸ்ருதம், பராக்கிரமஹ, அபஹுபாஷிதா, யதாசக்தி தானம், கிருதஞ்ஞதா. ஸோ டோட்டலாக 8 குவாலிட்டிஸ் வருது. இத்யேதே, இது எல்லாமே அஷ்டவு குணாக புருஷம் தீபயந்தி, அதாவது ஒரு மனிதரை பிரகாசம் பண்ணக்கூடியது இந்த 8 குவாலிட்டியும் சொல்றாங்க. பிரகாசம் பண்ணக்கூடியதுன்னு என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த 8 குவாலிட்டியும் இருக்கிற மனுஷனை எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ பாருங்க பாவார்த்து. அஷ்டபிஹி குணைஹி யுக்தஹ மாணவஹ, இந்த 8 குணங்களும் இருக்கக்கூடிய மனிதனை சர்வதா சமாஜே சம்மானம் பிராப்னோதி. ஸோ சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, கிடைக்கும் சொல்கிறாங்க. விசேஷ ஞானம், ஸோ அதாவது விசேஷ ஞானம்னு என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். குலீனதா, நல்ல குலத்தில் பிறந்திருக்கணும். சம்யம், சம்யம்னா கண்ட்ரோல் ஓவர் சென்சஸ், அதாவது தபஹ சொல்லணும், அதான் சம்யம். வேதாதினாம் சாஸ்திரானாம் ஞானம். ஸ்ருதம் பராக்கிரமஹன்னு சொன்னாலே அதுதான் வேதங்கள் சாஸ்திரங்களுடைய ஞானம் இருக்கணும். பராக்கிரம, ரொம்ப பிரேவான பர்சனாக இருக்கும். அல்பபாஷிதா, எலாக்வன்ஸ், கொஞ்சமாக பேசணும், அதில் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். வளவளன்னு பேசக்கூடாது, கொஞ்சமாக பேசினாலும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் சாமர்த்தியா அனுசாரம் தானசீலதா. சாமர்த்தியா அனுசாரம்னா உன்னோடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தானமும் பண்ணணும். கிருதஞ்ஞதா, கிருதஞ்ஞதா அப்படின்னா கிராட்டிடியூட், ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். இது ஏதே அஷ்டவு குணாக, இந்த 8 குணங்கள் சந்தி, இது 8 குணங்கள் இருக்கு. மாணவக உத்தம குணானான் ஆசிரித்ய சம்மானித்தக பவதி. ஸோ இந்த குணங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த மாணவக சம்மானித்தக பனவி, ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறான். அத்தக யுக்தம், அதனால என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குணவான் பூஜ்யத்தே நரக, நல்ல குணமுடைய நரக பூஜ்யத்தே, பூஜிக்கப்படுவான். பூஜிக்கப்படுவான் என்ன மீன் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் செய்யப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராவை பார்க்கலாம். ந சா சபா யத்ர ந சந்தி விருத்தாக. விருத்தா நாத ஏன வதந்தி தர்மம். தர்மஹ ச நோ யத்ர ந சத்யமஸ்தி. சத்யம் ந தத்யஜலம் அப்யுபைதி. ஸோ இந்த பதச்சேத்தக பாருங்க. ந சா சபா யத்ர ந சந்தி விருத்தாக. விருத்தாக ந தே येन वदन्ति धर्मम्. धर्मः सह नो यत्र न सत्यम् अस्ति. सत्यं न तद् यत् चलम्. सा सभा न अस्ति यत्र वृद्धाः न सन्ति. वृद्धाः அப்படின்னா ஓல்டு பீப்புள். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு மீட்டிங் இருக்கும். ஈவன் நம்மளோட இப்போ கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசுகிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க சா சபா ந அஸ்தி. ஸோ எந்த ஒரு சபையில், அசம்பிளியில் விருத்தாக ந சந்தி, வயசானவர்கள், அதாவது நாலேஜ் இருக்கிற, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன், எத்திர விருத்தாக ந சந்தி, எந்த இடத்துல அவங்க இல்லையோ, சா சபா ந அஸ்தி, அது ஒரு சபாவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தே விருத்தாக ந சந்தி ஏ தர்மம் ந வதந்தி. ஸோ எந்த ஒரு ஓல்டு பர்சன், இங்கே ஓல்டுன்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கிற பர்சன், தர்மம் ந வதந்தி, அவங்க தர்மத்தை பற்றி பேசலையோ, தர்மமாக அவங்க பேசலையோ, அவங்க விருத்தாக ந சந்தி, அவங்க ஓல்டு பீப்புளே கிடையாது. ச தர்மம் ந அஸ்தி எத்திர சத்தியம் ந அஸ்தி. எந்த இடத்துல தர்மம் இல்லையோ அந்த இடத்துல சத்தியமும் இருக்காது. தத் சத்தியம் ந அஸ்தி யத் சலம் அப்யூபைதி. ஸோ எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பாக சலம், சீட்டிங் இருக்கும். ஸோ மனிதர்களை ஏமாற்றப்படக்கூடிய இடமா தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவார்த்த பாருங்க. அஸ்மின் சன்சாரே விவிதாக சபாக பவந்தி. ஸோ நம்மளோட இந்த உலகத்தில் நிறைய விதவிதமான சபாக்கள் இருக்கு. சபாசு ஜன சமாகமக பவதி. ஸோ அந்த சபையில் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அட்டன் பண்ணக்கூடியதாக இருக்கும்.
பகுபாஷணம் பிரச்சலயதி, நிறைய பாஷைகள் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பாஷைகளை குறிக்கல, நிறைய ஒரு விஷயங்களை பத்தி பேசுவாங்க. பகுபாஷணம் பிரச்சலதி. தேன சஃபல்யம் ந பவதி. ஸோ எல்லாருமே சேர்ந்து பேசுறதுனால சாஃபல்யம் ந பவதி அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ன்றது கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஸோ எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க, அதனால சக்சஸ் ஆகுமா? கிடைக்காது. வஸ்துதः சா ஏவ சபா சஃபலா பவதி எத்திர வயோவிருத்தாக ஞானவிருத்தாக ச ஜனாக பவேஹு. ஸோ என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, வஸ்துதः இன்ஃபேக்ட் சா ஏவ சபா, அதுதான் ஒரு சபை, அதுதான் ஒரு மீட்டிங். சஃபலா பவதி, சக்சஸ் எப்போ ஆகும்னா எத்திர வயோவிருத்தாக ஞானவிருத்தாக ச ஜனாக பவேஹு, எந்த இடத்துல ரொம்ப ஓல்டான, அதே அந்த ஓல்டான்றது எதுக்கு மீன் பண்றாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான நல்ல நாலேஜ் உள்ள பீப்புள் இருக்காங்களோ அதுதான் சபைன்னு சொல்லப்படுது. புனரபீத ஞானவிருத்தாக தர்ம விஷயே வதேஹு, அந்த ஞான விருத்தாக, அந்த நாலேஜ்ல விஸ்டமான அந்த வைஸ் பீப்புள் என்ன பண்ணுனா தர்மத்தை பத்தி பேசுறவங்களா இருக்கணும். धर्म संबंधायां चर्चायां सत्यम एव वक्तव्यम यत् सत्यम तथ्ययुक्तं भवेत् न तु चलनायुक्तम इति. தர்ம சம்பந்தாயம் சர்ச்சாயம். ஸோ தர்மத்தை பற்றி பேசும்போது அங்கே கண்டிப்பாக சத்தியம் இருக்கணும். சத்தியம் ஏவ வக்தவியம். எத் சத்தியம் தத்ய யுக்தம் பவேத். ஸோ எந்த இடத்துல சத்தியம் இருக்கோ, பவேத் ந, எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ, தூ சலானா யுக்தம் இது, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அதாவது பொய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸும் வராது, நியாயமும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சபை இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வந்து வைஸ் பீப்புள் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸான ஏஜ்டு பீப்புள் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஏஜ்டு பீப்புள் தர்மத்தை பற்றி தான் பேசணும். அவங்க தர்மம் பேசும்போது அந்த தர்மத்தில் கண்டிப்பாக சத்தியம் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல சத்தியம் இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பாக பொய், சீட்டிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்லோகன்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. துர்ஜனேன சமம் சக்கியம் பிரீத்திம் ச அபி ந காரயேத் உஷ்ணோ தஹதி ச அங்காரஹ ஷீதஹ கிருஷ்ணாயதே கரம். ஸோ பதச்சேத்தக பாருங்க. துர்ஜனேன சமம் சக்கியம் பிரீத்திம் ச அபி ந காரயேத் உஷ்ணஹ தஹதி ச அங்காரஹ ஷீதஹ கிருஷ்ணாயதே கரம். அன்வயக பாருங்க. துர்ஜனேன, அதாவது விக்கெட் பீப்புள், கெட்ட மக்களோட, சமம் சக்கியம் பிரீத்திம் ச, அதாவது சக்கியம் ச பிரீத்திம், லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சமம். அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ச அபி ந காரியேத், நம்ம வச்சுக்க கூடாது. இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, உஷ்ணஹ அங்காரஹ, இந்த கறி துண்டு இருக்கு இல்லையா, அது வந்து சூடாக இருக்கும்போது என்ன பண்ணோம், தஹதி, நம்ம கையை வந்து எரிச்சு விட்டுடும். ஷீதஹ, இப்போ சரி அதுதான் இப்போ கூலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம தொடும்போது என்ன ஆகும், ச கரம் கிருஷ்ணாயதி, உன்னோட கையை கருப்பாக்கிடும். ஸோ இதை வந்து விக்கெட் பீப்புள் கூட கம்பேர் பண்ணுறாங்க. பாவார்த்தை பாருங்க. துர்ஜனைன்னு சக மைத்ரீனா கரணியாக. ஸோ துர்ஜனேன, விக்கெட் பீப்புள் கூட மைத்ரி, ஃப்ரெண்ட்ஷிப், ந கரணியா, செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. யதோஹி துர்ஜனஹ விஸ்வாச யோக்ய ந பவதி. ஸோ எப்படி பார்த்தாலும் துர்ஜனஹ வந்து நம்ம நம்பக்கூடிய பர்சனாக இருக்க மாட்டாங்க. துர்ஜனேன சக பந்துதா பிரீத்தி ந கரணியாக. ஸோ துர்ஜனே கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க கூடாது, அவங்க கிட்ட நம்ம அன்பாகவும் இருக்கக்கூடாது. யதஹ, எப்படி பார்த்தீங்கன்னா, தஸ்ய துர்ஜனேஸ்ய முகே மாதுரியம் பரம் ஹிருதயே கபடதா பவதி. எப்படி இருப்பாங்க, துர்ஜனஸ்ய முகே, கெட்ட பீப்புளுடைய முகத்தில் வந்து மாதுரியம், ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும்போது பார்க்கறதுக்கு அந்த முகம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பரம், ஆனால் ஹிருதயே கபடதா பவதி, மனசில் என்ன இருக்கும், கபடம் இருக்கும், அதாவது கெட்ட எண்ணங்கள் இருக்கும் சொல்கிறாங்க. கம்பேர், எதை கூட கம்பேர் பண்ணுறாங்க, அங்காரஹ, அதாவது அந்த கோல் கறி இருக்கு இல்லையா, அந்த கறி. உஷ்ணஹ பவதி, வாமா இருக்கும்போது, சேத் உஷ்ணஹ பவதி சேத் தாபேன கரம் ஜுவாலயந்தி, அந்த சூடால உன்னோட கையை வந்து அது பர்ன் பண்ணிடும். புனக யதி சஹ அங்காரஹ ஷீத்தலஹ அஸ்தி. ஸோ அதுக்கப்புறம் அந்த அங்காரஹ, அந்த கோல் வந்து ஷீத்தலஹ, கோல்டு ஆயிடுச்சு, இப்போ வந்து கூல் ஆயிடுச்சு. ததாபி, அப்பையும் கூட, ஹஸ்தம் மலினம் கரோதி, உன்னோட கையை வந்து அது டர்ட்டி ஆக்கிடும். ததைவ,
தத் பிளஸ் ஏவ. அதே போலதான் துர்ஜனஹ சர்வதா ஏவ அனிஷ்டம் கரோதி காரியதி ச. அதே மாதிரி தான் துர்ஜனஹ எப்பயுமே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அனிஷ்டம் கரோதி காரியதி, அனிஷ்டம் செய்வாங்க, ஈவில் வேலைகளை செய்வாங்க, நம்மளுக்கு உண்டும் பண்ணுவாங்க. காரியதி ச. அத்தஹ வித்யயா அலங்கிருத்தோ அப்பி துர்ஜனஹ பரிஹர்த்தவ்யஹ. அதஹ வித்யா அலங்கரத்தோ அப்பி, இந்த எஜுகேஷன் அவங்களுக்கு இருந்தாலும் கூட துர்ஜனஹ பரிஹர்த்தவ்யஹ should be avoided, அவங்க கூட நம்ம சேரவே கூடாது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. யதா ஹியகேன சக்ரேன ந ரதஸ்ய கதிர் பவேத் ஏவம் புருஷகாரேன வினா தைவம் ந சித்யதி. யதா ஹியகேன, ஸோ பதச்சேத்தக பாருங்க. யதா, இந்த ஹியகேன எப்படி பிரிக்கணும்னா ஹி எகேன, எகேன சக்ரேன ந ரதஸ்ய கதி ஹி பவேத், இங்க கதீர் பவேத் கொடுத்துருக்காங்கல்ல, கதிஹி பவேத் ஏவம் புருஷகாரேன வினா தைவம் ந சித்யதி. இதோட அன்வயக பாருங்க. யதாஹி ஏகேன சக்ரேன ரதஸ்ய கதிஹி ந பவேத், எப்படி ஒரு சக்கரத்தால, ஒரே ஒரு சக்கரத்தால ரதத்தினுடைய மூமெண்ட் நடக்காதோ, யதாஹி ஏகேன சக்ரேன ரதஸ்ய கதிஹி, கதிஹின மூமெண்ட்னு அர்த்தம், ந பவேத் ஏவம் புருஷகாரேன வினா, புருஷகாரே அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம். புருஷகாரேன வினா, ஹார்ட் ஒர்க் இல்லாம தெய்வம் நா சித்தியதி, உனக்கு லக்கும் இருக்காது. எனக்கு லக் இல்லைன்னு சொல்றதை விட ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த லக்கும் உங்ககிட்ட இருக்கும்ன்றத சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகன். பாவார்த்த பாருங்க. ரதஸ்ய கதிஹி சக்கரத்வயேன ஏவ சம்யக் பவதி. ரதஸ்ய கதிஹி, ஒரு ரதத்தினுடைய மூமெண்ட் சக்கரத்வயேன, ரெண்டு சக்கரத்தால தான் சம்யக் பவதி, ப்ராப்பரா போகக்கூடும். ஏகேன சக்கரேன ரதஸ்ய கமனம் ந சம்பவேத், ஒரு சக்கரத்தால ரதத்தினுடைய கமனம் மூமெண்ட் வந்து நடக்காது, நாட் பாசிபிள், ந சம்பவேத். ரதஸ்ய கதிஹி ஸ்தகிதா ஸ்யாத், ஸோ என்ன ஆகும், அதனுடைய மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். புருஷார்த்தேன வினா பலம் நா சித்தியதி, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் இல்லாம உனக்கு பலன் கிடைக்காது, எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. பாக்யே ஸ்திதே அபி உத்யோகேன ஏவ பலம் லப்யதே, உனக்கு பாக்கியம் இருந்தாலும் கூட, உனக்கு லக்கே இருந்தாலும் கூட, உத்யோகேன ஹார்ட் ஒர்க்கால மட்டும்தான் பலம் லப்யதே, உனக்கு அதுக்கான பலம் கிடைக்கும். அத்ர அனுபூயதே யத் பிரயத்தனஹ பாக்கியம் ச மானவ ரதஸ்ய த்வே சக்கரே ஸ்தஹ. அத்ர அனுபூயத்தே, இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யத் பிரயத்தனஹ பாக்கியம் ச, ஸோ நம்மளுக்கு ஒரு எஃபர்ட்டும் இருக்கணும், லக்கும் இருக்கணும். ச மானவ ரதஸ்ய, மாணவன் அதாவது ஹியூமன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய ரதத்துக்கு ரெண்டு சக்கரம் இருக்கு. ஸோ எஃபர்ட் இருந்தாதான் லக்கும் இருக்கும். உக்தமம் அபி, ஸோ இதனால என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உத்யமேன ஹி சித்தியந்தி காரியாணி ந மனோரதஹி. இது ஒரு ப்ரோவபா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 7th ஸ்டாண்டர்ட்ல. உத்யமேன ஹி, ஹார்ட் ஒர்க்கால தான் காரியாணி சித்தியந்தி, ஒரு காரியம் அப்படின்றது நடக்கப்பெறும். ந மனோரதஹி, நம்ம மனசால நினைக்கிறதால மட்டும் நடக்காது. அந்த காரியம் எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன், இந்த லெசன்ல நம்ம நிறைய ஸ்லோகன்ஸ் படித்தோம் இல்லையா, நிறைய வந்து சுபாஷிதானி படித்தோம், எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுபாஷிதானி எல்லாமே திரும்பவும் படிங்க, அதனுடைய மீனிங், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல படித்த மாதிரி சுபாஷிதானி ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்கள் லைஃப்லேயும் அந்த மீனிங்ஸை, அந்த நாலேஜை வந்து நீங்களும் கொடுத்து லைஃப்பில் நிறைய நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் சில்ட்ரன். Thank you.